நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒய்ஃபு. நல்லா சம்பாதிக்கிற ஒய்ஃபுக்கு நான் ஏன் மெயின்டெனன்ஸ் குடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் அதாவது மெட்ராஸ் ஃபேமிலி கோர்ட்ல ஒரு மனைவி மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறாங்க. எனக்கும் என் பையனுக்கும் இவரு மெயின்டெனன்ஸ் குடுக்கணும். எனக்கு ரூ. 30,000 மெயின்டெனன்ஸ், என் பையனுக்கு ரூ. 20,000 மெயின்டெனன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன போடுறாங்க. அப்போ அத அலோவ் பண்ணிடுறாங்க ஃபேமிலி கோர்ட்ல. அதை எதிர்த்து அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு கணவர். அதாவது என் மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வருது. ஒரு நல்ல ஏதோ பிசினஸ்னா கம்பெனி மாதிரி வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. என் பையனுக்கு நான் மெயின்டெனன்ஸ் தரத்துக்கு ரெடியா இருக்கேன். மனைவிக்கு நான் மெயின்டெனன்ஸ் தர மாட்டேன். நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த ஃபேமிலி கோர்ட் ஆர்டர் மேல அவரு கேஸ் ஃபைல் பண்றார். அப்போ அதை பார்த்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பி பாலாஜி சொல்றாரு, மனைவிக்கு நிறைய சொத்து இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும்போது எதுக்காக அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தரணும்? தர தேவையில்லை. அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 125லயும் சரி, செக்ஷன் 24 ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லயும் சரி, ஒரு மனைவி தன்னை தானே பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கு. இவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, எதுக்கு இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தரணும்? தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க.